படுகொலைகள் பற்றிய ஹண்டர் அறிக்கை மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி பிரிட்டிஷ் அரசுக்கு தமது கைசரிய ஹிந்த் விருதை திருப்பி அளித்தார். கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் கமிட்டி காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தை போராட்ட வடிவமாக ஏற்றுக்கொண்டது. 1921ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் பயணித்து காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கவும், திலக் விடுதலை நிதிக்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி பெறுவதற்கும், நாடு முழுவதும் 20 லட்சம் ராட்டைகள் பயன்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொண்டார். பம்பாயில் அந்நிய நாட்டு ஆடையை கொளுத்தி அந்நிய பொருள்களை புறக்கணிக்க மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் காந்தி. 1922ஆம் ஆண்டு சௌரி சௌரா பகுதியில் போராட்டக்காரர்கள் மீது ஆங்கிலேய அரசு நடத்திய துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து 5 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் காந்தி. 1 மாதம் கழித்து சபர்மதி ஆசிரமத்தில் காந்தி தேசத்துரோக குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டார். அவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. ஏறத்தாழ 20 மாதங்கள் கழித்து பூனா மருத்துவமனையில் காந்திக்கு அப்பெண்டிக்ஸ் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அதோடு விடுதலையானார். செப்டம்பர் 18, 1924 அன்று ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை வேண்டி 21 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டார் காந்தி. 1925ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆசிரம ஊழியர்களின் தவறான நடத்தையை கண்டித்து 7 நாட்கள் கடும் விரதம் மேற்கொண்டார். மேலும் அந்த காலகட்டத்தில் தனது சுயசரிதையை தொடங்கினார். 1928ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டத்தில் இந்தியாவுக்கு 1929ஆம் ஆண்டுக்குள் டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படாவிட்டால் முழு சுதந்திரம் வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றினார் காந்தி. 1929ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கூடிய காங்கிரஸ் கூட்டத்தில் இந்தியாவுக்கு பூரண விடுதலை வேண்டும் என பிரகடனப்படுத்தினார் காந்தி. 1930ஆம் ஆண்டு உப்பு மீது வரி விதிக்கப்படுகிறது. அதனை கண்டித்து பின்வாங்க கூறி வைசிராய்க்கு கடிதம் எழுதுவதோடு எச்சரிக்கை விடுத்தார். மார்ச் 12, 1930ஆம் ஆண்டு குஜராத் அகமதாபாத்தில் இருந்து தண்டி வரை 78 சத்தியாகிரகிகளுடன் நடைப்பயணம் மேற்கொண்டு ஏப்ரல் 6 அன்று பொதுமக்களுக்கு உப்பு விநியோகித்து போராட்டம் நடத்தினார். மே 5, 1930ஆம் ஆண்டு காந்தி கைது செய்யப்பட்டு எந்த விசாரணையுமின்றி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியா முழுவதும் வேலை நிறுத்தம் நடந்தது. அந்த ஆண்டின் முடிவில் ஏறத்தாழ 1000 பேர் சிறைகளை நிரப்பினர். ஜனவரி 26, 1931ஆம் ஆண்டு சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் காந்தி. காந்தி இர்வின் ஒப்பந்தத்திற்காக வைசிராயுடன் பலமுறை சந்திப்பில் ஈடுபட்டார். ஆகஸ்ட் 29ஆம் ஆண்டு வட்டமேசை மாநாட்டிற்காக இந்திய பிரதிநிதியாக லண்டன் சென்றார் காந்தி. இந்தியா திரும்பிய காந்தி 1932ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோதும் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி தரப்படுவதை கண்டித்து சாகும் வரை உண்ணாவிரதம் என அறிவித்தார் காந்தி. 1 வாரம் கழித்து ஆங்கிலேய அரசு காந்தியின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டது. காந்தி உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார்.